தேர்தல் நேரம் நெருங்கி விட்டது, கூட்டணிக்காக அடித்துக் கொள்கிறார்கள். இவன் எல்லாருக்கும் இந்த தேர்தலில் ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னா, தாவேகாங்கிற ஒரு கட்சி, அவன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மாநாட்டை கூட்டி ஏதோ பெரிய அரசியல் புரட்சி செய்வது போல எல்லார்ட்டையும் அறிவிக்கிறாராம், எங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. ஏதோ ஆடி ஆஃபர் போல, ஏசி குழு ஏசி எல்லாம் ஆடியில ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, விலை கம்மியா, அந்த மாதிரி எங்க கூட வந்தீங்கன்னா ஆட்சியில் அதிகாரம்னு கடையை விரிச்சாங்க. கடைசி வரைக்கும் ஒரு வயசு சீண்டல. விடுதலை சிறுத்தைகளுக்கு வலையை விரித்தார்கள், அவர் ஆரம்பத்திலே சுதாரித்துக் கொண்டார். விடுதலை சிறுத்தைக்கு விரித்த வலையில காங்கிரஸ் மாட்டிக்கிட்டான், கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில காங்கிரஸும் காரிஜ் போயிட்டான், உங்க கூட சேர முடியாது அப்படின்னு. திமுகவோட கூட்டணியில் இருந்தது காங்கிரஸ், தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி தொடர்ச்சியா பத்திரிகைகள்ல வந்துகிட்டே இருக்குது. கடைசியில டிடிவி முதற்கொண்டு விஜய் கிட்ட போயிருவாரு, ஓபிஎஸ் முதற்கொண்டு விஜய் கிட்ட போயிருவாரு, அவரு விஜய் கிட்ட, அன்புமணி விஜய் கிட்ட போயிருவாரு, தினகரன் விஜய் கிட்ட போயிருவாரு. இப்படி எல்லாம் இவங்க சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இவன் எவனும் விஜய் கிட்ட போறதுக்கு இல்ல, மாறா நான் விஜய் கிட்ட போயிருவேன்னு சொல்லி திமுக கிட்ட சீட்டு அதிகப்படுத்துறதுக்காக. இங்க பாருங்க, 25 சீட்டு கொடுக்கறதா இருந்துச்சு திமுக. காங்கிரஸ் இங்க பாரு, நான் ஒரு ஆள் இருக்கிறான், நான் அவரோட நகர்றேன்னு சொன்ன பிறகு 3 சீட்டை அதிகப்படுத்தி 28 சீட்டை வாங்கி முடிச்சுட்டாங்க. ஆக எல்லாருக்கும் தாவேகா இதுக்கு தான் பயன்படுத்திருக்கு. ஒரு சின்ன புள்ள மாதிரி வந்த கட்சியை ஏமாத்தி திருவிழாவில் முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது போல சீட்டு உங்களோட சேர்ந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி முடிச்சு விட்டாங்க அந்த கட்சி. அது ஒரு அரசியல் கட்சியே அல்ல மதிப்பிற்குரியவர்களே, அது ஒரு அரசியல் கட்சியே அல்ல. அன்னைக்கு பாக்குறேன், சென்னையில ஒரு மேடையில அரிசி மூட்டையை அடக்கி வச்சிருக்காங்க வரிசையா. அரிசி மூட்டை இந்த பக்கத்து அண்டா குண்டா எல்லாம். நான் ஏதோ வியாபாரம் தொடங்கிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஒரு பெரியவர், காது கேட்காதவருக்கு, அவரு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி அரிசி எல்லாம் அடுக்கவும் ஏதோ அரிசி வியாபாரம் பண்ண போறாங்கன்னு நினைச்சு அவர் வந்துட்டாரு. தம்பி மூட்டை என்ன விலைன்னு கேட்டிருக்காரு. அவருக்கு காது வேற சரியா கேட்காது, விக்கிறதுக்கு இல்ல கொடுக்கறதுக்குன்றாப்ல. இவரு மேல இருந்த ஒரு பொறுப்பாளர், தாவேகா பொறுப்பாளர், அவர் கர்நாடக பொண்ணியா அப்படின்னு இருக்காரு. ஒன்னு யோ போயா, தயவு செஞ்சு அடிச்சிட போறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அவர் 1000 ரூபாயா அப்படின்னு இருக்காரு. காது கேட்கல, ஓன்ட்ட பேசினா சொல்ல, அது யாருன்னு விஜய் போட்டோவை காட்டி கேட்டிருக்காரு. அவருக்கு தெரியாதுல, வயசானவர்ல, அவர் தான் தலைவர். ஓ கடை ஓனர், அவரை வர சொல்ல, அவர் தான் வேலை பேசிக்கிறேன். அரிசி மூட்டை கொடுக்கறது, அண்டா குண்டா கொடுக்கறது, காய்கறி வாங்கி வச்சிருக்காங்க, பின்னாடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு அரசியல் கட்சின்னு. ஐயோ, இவங்க ஒவ்வொரு கூட்டம் போடும் போதும், இந்த தஞ்சாவூர் எல்லாம் முந்தா நேத்து நீங்க பார்க்கணும், எவ்வளவு மோசம் தெரியுமா, எவ்வளவு மோசம் தெரியுமா. ஓடியாடுறாங்க, கீழே விழுவதும் தெரியல, எந்திரிக்கிறதும் தெரியல, மிதிச்சு போட்டு உடியாந்து சேட்டைகள் செய்து. ஒரு பையன் வந்திருக்கான், சாலையில அடிபட்டு போய் மண்டை உடைஞ்சி ரொம்ப ஆபத்தான நிலையில தஞ்சாவூர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஒரு வார்த்தை பார்க்கல, ஒரு வார்த்தை கேட்கல, நேர்ல பார்க்கல, கட்சி பொறுப்பாளர் எவனும் கண்டுக்கல. தன் மகனை கிட்டத்தட்ட இழந்து விடுவோமோ என்கிற பயத்திலே அந்த தந்தை, அந்த தகப்பன் அவர் பேட்டி கொடுக்கிறார். ஒரு மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு, அழுகை வராமல் இல்லை, ஆனால் ஒரு வைராக்கியம் உங்கள் முன்னால் அழக்கூடாது என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கு. அவர் முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல அத்தனை வேதனையும் அந்த முகத்துல அப்பி இருக்கு, உலகத்தின் அத்தனை வழிகளும் அந்த முகத்தில் இருக்கு. இவன் ஏன் இப்படி போனா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டான், எத்தனை தடவை சொல்லியிருப்போம். காசு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது, கட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்களா, அவங்க எப்படி வந்து பார்ப்பாங்க. 41 பேர் செத்து போனதுக்கே அவங்க கண்டுக்கல, என் பிள்ளைய பார்க்கறதுக்கு எப்படி வருவாங்கன்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறதுல என்ன தப்பு? ஏதாவது சமூக பொறுப்புணர்வு இருக்கா அவங்களுக்கு? எந்த அரசியல் தெளிவும் இல்லாது, எந்த அரசியல் தெளிவும் கிடையாது, தொடர்ச்சியாக இதே வேலையை இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஒரு சமூகத்திற்குள்ளாக, ஒரு நாட்டிற்குள்ளாக நீங்க கவனிச்சு பாருங்க. நான் தமிழக கட்சியில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் தாவேகாவை எதிர்க்கல, நான் ஒரு அரசியல்வாதியாகவே தாவேகாவை எதிர்க்கிறேன். உனக்கு இருக்கிற ஒரே அரசியல் வாய்ப்பு பத்திரிகையாளர் சந்திக்கிறதோ, மக்களுக்காக நிக்கிறதோ அல்ல, கூட்டம் கூட்டுறது மட்டும்தான். கூட்டம் கூட்டுவதன் மூலமாக மட்டுமே தன்னை ஒரு பலமான அரசியல் தலைவராக காட்டிக்கிற வாய்ப்பு தான் விஜய்க்கு இருக்கு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப கூட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்லாம இந்த தள்ளுமுள்கள் ஏற்படுது. கொள்கையற்று வெறும் கூட்டணுங்கிறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் தள்ளுமுள் ஏற்படுது, மக்கள் இறந்து போகிறார். கொள்கையற்ற அரசியல் தான் இதை செய்தது. கொள்கையுடைய நாம் தமிழர் கட்சியும் லட்சக்கணக்கான மக்களை கூட்டியது. ஆனால் ஒரு சிறு விபத்து கூட, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட இல்ல. எப்படி இல்ல? ஏன்னா கொள்கையால் வாழ்க்கப்பட்டவர்கள். அந்த கூட்டத்திற்கு கொள்கை இருக்கா? கிடையாது. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க டிவில, எங்க தலைவர் மட்டும் ஆட்சிக்கு வந்தா பக்கத்து வீட்டுல இருக்க கிளவிய வெடி போட்டு கொண்டுருவாங்க. என்னடா இது? புரியலையே. இப்படி ஒரு தலைமுறையை, இப்படி ஒரு கலாச்சாரத்தை எப்படி தமிழ்நாடு தாங்கும்? என்ன நடக்கும்? இவர்கள் கையில அதிகாரம் சிக்கினா என்ன நடக்கும்? இவருடைய எழுச்சிங்கிறதும், இவங்க அரசியல் நிக்கிறதும், ஓட்டு வாங்குறதும் பொது சமூகத்திற்கு எதிரானது. மனித குலத்தினுடைய வக்கிரத்திற்கு தீனி போடுகிற காரியம் தான் தாவேகாவிற்கு ஓட்டு போடுகிற காரியம்.
அதை செய்யக்கூடாது. ஆக மதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒரு தீர்க்கமான அரசியலை முன்னெடுத்து வைப்பதற்கு இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். மண்ணிற்கும் மக்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வைப்பதற்கு களத்திலே நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. தேசிய கட்சிகள் தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் காங்கிரஸ் கட்சி எல்லாம் இந்த நாட்டிற்கு தேவையே இல்லை. பிஜேபி இந்த நாட்டிற்கு தேவையே இல்லை. அது ஒரு கட்சி, அது காங்கிரஸ் கட்சி. சிந்திச்சு பாருங்க. 2009க்கு பிறகாக 2011 63 சீட்டுகளை திமுகவோடு கூட்டணி வைத்து வாங்கி தமிழகத்தில் நின்றது காங்கிரஸ் கட்சி. இனத்தை அழித்தான் என்கிற ஒற்றை காரணத்திற்காக, ஒரே காரணத்திற்காக அவனை அழித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போட்டியிட்ட 63 தொகுதிகளில் 58 தொகுதிகளில் காங்கிரஸை கருவறுத்து வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தவர்கள் இந்த பிள்ளைகள். பிஜேபி இந்தியாவை ஒட்டுமொத்தமாக ஒற்றை தன்மைக்குள்ளாக இழுத்து தள்ளுவது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரே இனம், ஒரே மதம், அது இந்து மதம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆட்சி, அது இந்துத்துவ ஆட்சி என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கருத்திலே நாம் தமிழருக்கு ஏற்புடையது அல்ல. நாம் தமிழர் கட்சி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்ற கருத்தை ஏற்கல, எதிர்க்கிறது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அல்ல, மாறாக இந்தியா வேற்றுமையால் ஒற்றுமையாக உள்ள நாடு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனமும் வேற்றுமையோடு இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிற வரைதான் இந்தியா ஒற்றுமையோடு இருக்கும். அவனவன் மொழியோடு, அவனவன் கலையோடு, அவனவன் கலாச்சாரத்தோடு, அவனவன் பண்பாடோடு, வாழ்வியலோடு அவன் வாழ்வதற்கு இந்திய நிலத்திற்குள்ளாக அனுமதிக்கப்பட வரைதான் இந்தியா என்பது ஒற்றுமையாக இருக்குமே தவிர எல்லோரையும் சேர்த்து ஒரே அழுத்தத்திற்குள்ளாக ஒற்றை தன்மைக்குள்ளாக நீங்கள் தள்ளுவீர்கள் என்றால் இந்த இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு அது ஒருபோதும் நல்லது அல்ல. ஒரு தேசிய கட்சியாக இவர்கள் இதை செய்யக்கூடாது. திராவிட கட்சிகள் இந்த நிலத்திற்குள்ளாக என்ன செய்தது? ஏன் திராவிட கட்சிகளை நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது? இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீர்களே என்று மக்கள் ஆதங்கப்பட்டு கேட்டால், பத்திரிகையாளர்கள் கேட்டால், மதிப்பிற்குரிய திமுகவினுடைய திட்டக்குழு இணை இயக்குனர் ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்றார், உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? யாரு? தமிழ்நாடு திட்டக்குழு இணை இயக்குனர் சொல்றாரு. மக்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது மக்களுக்கு. மக்கள் அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. நீங்களா கட்ட போறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுறாரு. இது போல பண்ணையார்த்தனமான பேச்சு, இது போல முட்டாள்தனமான பொருளாதார அறிஞன் எவனாவது இருப்பானா? இவன்லாம் திட்டம் போட்டு திட்டக்குழு இணை தலைவராக இருந்து திட்டங்கள் வகுத்தால் இந்த மாநிலம் விளங்குமா? மாநில அரசோ ஒரு நாட்டினுடைய அரசோ கடன் வாங்குவது தவறல்ல. மாறாக அந்த கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? இதுல எங்க பெரிய சிக்கல் வரும்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுதா, மூலதன செலவுகளுக்கு போகுதா அப்படின்னா கிடையாது. மூலதன செலவுகள் எது சம்பந்தப்பட்டது? கல்வி சம்பந்தப்பட்டது, கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது, நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்டது, அணைகள் சம்பந்தப்பட்டது, உட்கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது. இதில் தமிழக அரசு வாங்கிய கடனுக்கு எவ்வளவு தூரம் செலவழித்திருக்கிறது என்றால் பாதிக்கு பாதி கூட செலவழிக்கவில்லை. மாறாக இந்த பணம் எங்கே போனது என்றால் மக்களுக்கு இலவசங்கள் கொடுப்பதற்காக போனது. ஒரு நாடு சத்தியமாக பிச்சை எடுப்பதற்கான வாய்ப்பு இங்குதான் உருவாகிறது. மதிப்பிற்குரியவர்களே, இது சாதாரணமான செய்தி அல்ல. இது எளிமையாக கடந்து போகக்கூடிய செய்தி அல்ல. இது காமெடி இல்ல, இது சிரிக்கிறதுக்கு இல்ல. இது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான செய்தி. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீங்க சிந்திச்சு பாருங்க. வரிகள் அதிகம், வரி கட்டுறோம். டாஸ்மாக்ல இருந்து உனக்கு 48,000 கோடி வருது. அது இல்லாம கடன் வாங்குற. என்ன பண்ற? இந்த பணத்தை வச்சு என்ன பண்ற நீ? இதை சாதாரண குடிமக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். நீ என்ன செய்யறன்னு நான் கேட்டா, நீ என்ன செய்யறன்னு சொல்ல நிலைமை ஏற்பட்டா உனக்கு மிகப்பெரிய சிக்கல். ஏன் இந்த பணத்தை நீ உருப்படியான திட்டங்களுக்கு செலவழிக்கல, மாறாக மக்களுக்கு இலவசம் கொடுப்பதற்காக செலவழிச்சிருக்க. உலகத்திலே கடன் வாங்கி எவனாவது இலவசம் கொடுப்பானடா? உண்மையிலே இது நாடுதானா? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரா? எதிர்கட்சி தலைவர் தானா அவர்? ஸ்டாலினுடைய அரசாங்கம் 5000 ரூபாய் கொடுக்கிறது. அவர்கள் பெருமை பேசிக் கொள்கிறார்கள். நாடு வளர்ந்திருக்கிறது, இரட்டை இலக்க வளர்ச்சி பொருளாதாரத்திலே என்று. நாடு வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. ஆனால் யாருக்கான பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது? சந்தைக்கான பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது. அது இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கான பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது. அப்படி நாடு உண்மையிலே வளர்ந்திருக்கிறது என்றால், நீங்கள் சொல்வது போல இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், எதற்காக ஒரு வளர்ந்த நாட்டுக்குள்ளாக மக்களுக்கு பிச்சை போடுவது போல இலவசங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள், பணமாக கொடுக்கிறீர்கள்? ஏன் இது நடக்குது? வளர்ந்த நாட்டுக்குள்ள எதுக்கு மக்களுக்கு நீ பணம் கொடுக்கிற? அதான் பொருளாதார ரீதியா வளர்ந்திருக்கு, மக்கள் நல்லா இருக்கான்ல. அது ஒரு பொய்யான, பிழையான, மோசமான கருத்து. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? கருணை தொகைன்னு கொடுக்கிறாரு. இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? கருணை யார் மீது வரும்? கருணை உண்மையில நான் கருணை பார்த்து பாவம் பார்த்து அவனுக்கு காசு கொடுத்தங்க அப்படின்னா யாரை பார்த்து பொதுவா சொல்லுவோம்? சிக்னல்ல ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், அவனால ஒண்ணும் முடியலன்னா அவர் மீது கருணை காட்டி அவருக்கு பணம் கொடுக்கலாம். ஒரு தொழுநோயாளி இருக்கிறார், அவரால் ஒண்ணுமே முடியல, வாழ்வதற்கு வழி இல்லைன்னா அவர் மீது கருணை காட்டி பணம் கொடுக்கலாம்.
ஆனா ஆளக்கூடிய அரசாங்கம், எதிர்க்கட்சி தலைவர், ஆட்சி அமைக்க நினைக்கக்கூடியவர்கள் மக்கள் மீது கருணை காட்டுகிறோம் என்று சொல்கிறது இருக்கிறதுல்ல, அது மக்களை அசிங்கப்படுத்துறது, அவனுடைய தன்மானத்தை சீன்றது. நீ யாரா எங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு? மக்கள் காட்டிய கருணை தாண்டா மக்களாட்சி. 1948 ஐநாவினுடைய பிரகடனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? மக்களின் ஆணைக்கு இணங்க எந்த ஆட்சி அமைக்கப்படுகிறதோ அந்த ஆட்சி தான் மக்களாட்சி என்று சொல்கிறது. மக்களாட்சியில் ஜனநாயகத்தில் மன்னர்கள் மக்கள் தான். மக்கள் பார்த்து போடுவதுதான் ஓட்டு. மக்கள் பார்த்து அமைப்பதுதான் அரசாங்கம். மக்கள் பார்த்து தேர்ந்தெடுப்பதுதான் இந்த நாட்டினுடைய மகாபெரிய பதவிகள். நாட்டை ஆள்வதற்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய பதவிகள். இவன் ஜனநாயக தத்துவத்தினுடைய அந்த அடிநாதத்தையே தலைகீழாக புரிந்து வைத்திருக்கிறார். யாரு நாட்டுல யாருக்கு யாரா கருணை காட்டுறது? சரி, யாரு கருணை காட்டுவா? அப்படியே கருணை காட்டுறாருன்னு வச்சுப்போமே, யாரு கருணை காட்டுவா? இப்ப நான் கடந்து போறேன், கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துருக்காரு. அவரை வாழ்க்கையில முன்னேற்றணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அவர் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அந்த நேரத்துல அவருக்கு காசு போட்டு பசியாத்தினா போதும். அதை தாண்டி அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நினைக்கிறது பொதுவா மனிதனுடைய நினைப்பு, மனநிலை அதுதான். அதை ஒரு சாதாரண மனிதன் செய்யலாம். ஒருவன் மீது கருணை காட்டி காசு போடலாம், பசியை போக்கலாம். நாட்டை ஆள துடிக்கிற ஒரு தலைவன், எதிர்க்கட்சி தலைவன் எப்படி செய்யலாம்? அவனை அந்த இடத்திலிருந்து முன்னேற்றுவதற்கு தானே அரசாங்கம். நீ ஒரு நாள் பிச்சை போடுற மாதிரி கருணை தொகைன்னு போடுறிய, எப்படி அவனை முன்னேற்றுவ? அதற்கான திட்டங்கள் என்ன இருக்கு? நீ ஏன் கருணை தொகை கொடுக்கிற? ஏன்னா திமுகவினுடைய அரசாங்கத்திலே வரிகள் அதிகமாகிவிட்டது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனாலே நான் கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அதானே ஏண்டா மடப்ப இல்லைங்களா? எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பேர்ல இருக்கிற முட்டாள்களா? ஒரு மாநிலத்திற்குள்ளாக ஒரு ஆட்சியில ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னா அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் எதிர்க்கட்சி தலைவனுடைய வேலையாக இருக்க வேண்டும். அவன் வரி அதிகமாக கட்டுகிறான், அதனாலே பாதிப்படைகிறான் என்றால் வரியை குறைப்பதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். நீ அதை விட்டுட்டு அவன் 5,000 ரூபாய் கொடுக்கிறாங்கிறதுக்காக நீங்களும் 5,000 கொடுத்து 10,000 ரூபாயை கொடுப்பீர்கள் என்றால் இது எப்படி? இது 10,63,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவர் 5,000 ரூபாய் கொடுக்கிறார் மக்களுக்கு. இவர் 10,000 ரூபாய் கொடுத்தால் எப்படி கடன், எப்படி எவ்வளவு கடன் வாங்குவார்? நாட்டில் இந்த டாக்ஸ் குறையுமா? சொத்து வரி கூடி இருக்காங்க 5 வருஷத்துல. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சொத்து வரி கூடி இருக்கு. மின்சார கட்டணம் ஏறி இருக்கிறது. பெட்ரோல் விலை குறைப்பதாக சொன்னார்கள் இவர்கள். பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறதா? டீசல் விலை குறைந்திருக்கிறதா? ஏறி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறி இருக்கிறது. அனைத்து பொருட்களுடைய விலையும் ஏறி இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வரியை குறைப்பேன் என்று சொன்னால் அவர் நல்ல எதிர்க்கட்சி தலைவர். மாறாக வரியை பற்றி அவர் பேசவே இல்லை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், நீங்க இவ்வளவு காசு கொடுக்கணும்னா மக்கள்கிட்ட இருந்து தானே அதை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது குறித்து எங்களுக்கு இப்ப திட்டங்கள் இல்ல, பின்னாடி நாங்கள் யோசிப்போம்னு சொல்றாரு. எது காசை கொடுத்துருவாராம், கொடுத்துட்டு எப்படி கலெக்ட் பண்றதுன்னு அவருக்கு தெரியாதான். மதிப்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுவேன், ஒரு அரசாங்கம் என்பது, ஒரு கவர்னன்ஸ் என்பது, ஒரு கவர்மெண்ட் என்பது ஒரு தனியார் நிதி நிறுவனம் போல பணத்தை உற்பத்தி பண்ணாது. அதுக்கு அந்த ஆற்றல் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. ஒரு அரசாங்கம்ங்கிறது எங்கிருந்து பணத்தை உற்பத்தி பண்ணும் எடுத்துக்கும்னா நேரடியாக மக்களிடமிருந்து வரியாக, நேரடி கட்டணமாக, மறைமுக கட்டணமாக, டாக்ஸஸாக, எல்லாமுமாக மக்களிடமிருந்து தான். பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கவர்மெண்ட்டுக்கு மக்களிடமிருந்து தான். மக்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள். மாநில அரசு வாங்குகிற கடன் என்பது வெறும் தாள்களில் இருப்பது அல்ல, அது ஒரு மாநிலத்திற்குள்ளாக அந்த மக்கள் மீது நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலே அதை எதிர்க்கிறோம். அதனாலே மதிப்பிற்குரியவர்களே, கடன் வாங்கி இலவசம் கொடுப்பதை எதிர்க்கிறோம்.